நாங்க எல்லாருமே காலையில 6 மணிக்கு அங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம். எதுவுமே பண்ணலங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம முன்னாடி நீங்க ஒரு 1/2 hourல கலைஞ்சு போங்க கூட்டம் எந்த ஒரு இதுவுமே சொல்லாம அவங்களே அடிச்சு பாதி பேர் இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் அங்க பாதி பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க ஒரு சைட்ல இருந்தவங்க, நாங்க ஒரு சைட்ல இருந்தவங்க, இந்த சைடு இருந்தவங்க காந்தி மண்டபம் அந்த விவேகானந்தர் இல்லம் அங்க இருந்தவங்க எல்லாம் மட்டும் அடிச்சு துரத்தி இந்த நடுக்குப்பம் சைடா எங்களை மட்டும் அடைச்சிட்டாங்க. அடைச்சாங்க, பேரிகார்ட் போட்டுட்டாங்க. நாங்க எல்லாருமே லேடிஸ் கேட்கும் போது என்ன நீங்க எல்லாம் வந்து என்ன கஞ்சா குடிக்கிறீங்களா, நக்சலைட் பண்ண வந்திருக்கீங்களா, பிராஸ்டியூஷன் பண்ண வந்த லேடிஸ் ஆனீங்க, நாங்க வந்து லேடிஸ்தான் போதப்பட்டு வந்து பெண் காவலர்களை வச்சு தூக்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க. ஆனா கிடையாது, ரொம்ப கண்ட இடங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான முறையில ட்ரீட் பண்ணி ரொம்ப கேவலமா அடிச்சு கொண்டு வந்து இங்க எங்களை விட்டாங்க. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல எங்க இருக்கேன்னு கூட தெரியல. நைட் 2 மணில இருந்து நாங்க களத்துல போயிருக்கோம். நான் டெல்லியில இருந்து வரேன். ரொம்ப கேவலமான வார்த்தைகள், நீ குடிச்சிருக்கே அடின்னு கேக்குறாங்க. அசிங்கமான வார்த்தைகள், நீ கஞ்சா போட்டுட்டு பேசுறியா அடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலி நான் வந்து தமிழ் சங்கத்துல பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், டெல்லி தமிழ் சங்கத்துல பேசக்கூடிய பேச்சாளர். நானே என் பேர் தமிழ் மகள் வீரா. ரொம்ப தகாதையான ட்ரீட்மெண்ட், அதாவது என்னை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் எல்லா மக்களும் பாத்துட்டு இருந்தாங்க. என்னை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப கேவலமான முறையில என்ன செய்வ அப்படின்னு கண்ட இடத்துலயும் தொட்டு கண்ட இடத்துலயும் அசிங்கப்படுத்தி கொண்டு வந்து இப்படி போட்டுட்டு ஒரு கொட்டைச்சு ஒன்னால என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. காவல்துறையினர் யாரும் எங்களுக்கு பாதுகாப்பா இல்ல. இன்னைக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கோ, இந்த 26ஆம் தேதிக்காக இதை கிளீன் பண்ண சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்தை வெக்கேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நாங்க வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லி எங்களை அராஜகமா எங்க கூட போராடின களத்துல இருந்த அத்தனை இளைஞர்களையும் தனித்தனியா பிரிக்கிறதுக்காக பிரிச்சு கொண்டு வந்து இந்த தெருவில் இப்படி இத சப்மிட் பண்ணிட்டு எங்களை அசிங்கமா பேசி அசிங்கமான முறையில அடிச்சு எங்களை துன்புறுத்தினது இல்லாம கல்ல கொண்டு அடிச்சது இல்லாம அவங்க நாங்க கல் வீசணும் அப்படின்ற மாதிரி திருப்பி இருக்காங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டா, எங்களை வந்து மெரினா கிட்ட போக அணுக விடாம இருக்கிறதுக்காக நடத்திய தீவிரமான தடியடி முயற்சி தான் இது.